வணக்கம். ஆதிசித்தர் குருகுலம் கவுன்சில் சிறப்பு செய்திகள். இந்த கலியுகத்தில் மனித இனத்தின் அழிவு மருத்துவத்துறை மூலம் நடந்தேறி வருவதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சர்க்கரை நோய் என்ற அரக்கன் சின்னஞ்சிறு சிறார்களை கூட விட்டு வைக்கவில்லை. இதற்காக பயன்படுத்தப்படும் மருந்து மாத்திரைகளின் பக்க விளைவு ஆண்களுக்கு ஆண்மை குறைவையும் பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனைகளையும் உருவாக்குவதாக மருத்துவ ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த பக்க விளைவை தரும் மருந்துகளை ஒரு ஆரோக்கியமான மனிதன் எடுத்து வந்தால் காலப்போக்கில் இடுப்பு பகுதிக்கு கீழே இரத்த நாள அடைப்புகளை உருவாக்கி விரல் பகுதி முதல் புண் உருவாகும் நிலை ஏற்படுகின்றது. இப்படி வரும் புண் அழுகி அடுத்தடுத்த விரலையும் கண்ணுக்கு தெரியாமல் புறையோடி அழுக வைக்கிறது. ஆரம்பத்தில் பண ஆசையுள்ள சில மருத்துவர்கள் ஒரே ஒரு விரலை வெட்டினால் போதும், இல்லை என்றால் உயிருக்கு ஆபத்து என நோயாளியை பயமுறுத்தி ஒரே ஒரு விரலை வெட்டுவதன் மூலம் தன் பண வேட்டையை துவங்குகிறார்கள். ஒரு கால் விரலை வெட்ட துவங்கி படிப்படியாக கணுக்கால், ஆடு சதை பகுதி, முட்டிக்கால் வரை வெட்டி எடுத்து வீசிவிட்டு தொடைப்பகுதியை வெட்டும் பொழுது நோயாளியின் உயிர் பறிபோகிறது. இதற்கிடையில் நோயாளியின் வங்கி சேமிப்பில் துவங்கி வீடு, வாசல், சொத்து முதலியவற்றை விற்று பணம் செலவழித்து கடைசியில் நோயாளி மனைவியின் தாலியை விற்று கிடைக்கும் பணத்தை மருத்துவமனையில் கட்டிய பிறகே இறந்து போன உடலை வாங்க முடிகிறது. கோடீஸ்வரர்களை தவிர ஏழைகளும் நடுத்தர குடும்பத்தினரும் தமிழகத்தில் தினம் தினம் ஆயிரக்கணக்கில் உடல் உறுப்புகளை சர்க்கரை நோய் புண்ணினால் இழந்து வருகின்றனர். இந்த உடல் உறுப்பை வெட்டும் சிகிச்சையில் அந்த நோயாளி படுக்கையில் கிடப்பார். ஆனால் இவரை கவனித்துக் கொள்ள உடன் இருப்பவர்கள் படும்பாடு மிக கொடுமையானதாக இருக்கும். தன் வேலை வெட்டியை விட்டு தூங்க முடியாமல், பசி பட்டினியோடு சிறுநீர் கூட கழிக்க முடியாமல் மருத்துவமனை வளாகத்தின் கொசுக்கடியில் படுத்து உறங்கி கடைசியில் அந்த சிகிச்சை தோல்வியாகும் போது நோயாளியை கவனித்து வந்த ஆரோக்கியமானவர்கள் நோயாளியாகி விடுகின்றனர். இந்த கொடூர செயல்களிலிருந்து மக்களை மீட்க பல வருடமாக ஆதிசித்தர் குருகுலம் கவுன்சில் மாபெரும் ஆய்வை நிகழ்த்தியது. கால் புண்களை ஆற்றி நல்ல சதையை வளர்க்கும் ஆய்வின் துவக்கம் வெட்டப்பட்ட பள்ளியின் வாழ் மீண்டும் இயற்கையாக வளரும் தன்மையிலிருந்து துவங்கப்பட்டது. மேலை நாட்டு மருத்துவ விஞ்ஞானி பாராசல்ஸ் அவர்களின் ஆய்வை ஏற்று தமிழ் சித்தர்களின் ஆய்வையும் அதோடு ஒன்றிணைத்து மனித உடலில் இறந்த செல்களை குறுகிய நாட்களில் புதுப்பிக்க முடியும் என்ற ஆய்வை ஆதிசித்தர் குருகுலம் கவுன்சில் மருத்துவர்கள் கண்டறிந்தனர். சர்க்கரை நோயாளிகளின் ஆறாத புண்களை நம்ப முடியாத வகையில் ஆற்றும் வல்லமையுடைய ஆன்மீக ஆற்றல் உள்ள சிகப்பு வர்ண பொடியை கண்டறிந்தனர். இதன் பெயர் புராணங்களிலும் மத நூல்களிலும் மேலை நாட்டு விஞ்ஞானிகளின் பரிபாஷைகளிலும் செம்மறியாட்டு ரத்தம், புனித மேரியின் ரத்தம், குருமருந்து செந்தூரம், கர்ணனின் குருதி என்று பலவித பரிபாஷைகளில் அழைக்கப்படுகிறது. குருகுல மருத்துவர்கள் தாங்கள் கண்டறிந்த இந்த கல்ப மருந்து சிகப்பு பொடியை பல ஆண்டுகளாக பல ஆயிரம் கால்புண் நோயாளிகளுக்கு கொடுத்து வெற்றி அடைந்தனர். கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு சர்க்கரை நோய் புண் தாக்குதல் அதிகமாகி மக்களில் பலர் கால்களை இழந்து பணத்தையும் இழந்து கடைசியாக உயிரை இழப்போர் எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் போனதால் இந்த அழிவை தடுத்து நிறுத்த குருகுல ஆய்வாளர்கள் உடனே களம் இறங்கினர். மதுரை மாவட்டம் டி. கல்லுப்பட்டியில் ஆதிசித்தர் குருகுலம் கவுன்சில் என்ற அமைப்பை நிறுவி கால் புண் நோயாளிகளை தங்க வைத்து சிகிச்சை கொடுத்து கால் வெட்டாமல் சவாலான முறையில் மிக மிக குறைந்த செலவில் மிக குறுகிய நாட்களில் குணப்படுத்தி வருகின்றனர். இங்கே தங்கி சிகிச்சை பெறும் காலங்களில் பத்திய உணவு தரப்படுகிறது. சோற்று உப்பை எப்படி வறுத்து உண்ண வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பது முதல் துவங்கி புளி சேர்க்கக்கூடாது, எண்ணெய் சேர்க்கக்கூடாது என்பதும், பிரண்டை துவையல், வெந்தயக்களி, ஆவாரம் பூட்டி போன்ற உணவு கட்டுப்பாட்டு முறை கற்றுத்தரப்படுகிறது. இதற்கு மேல் ஒரு மனிதன் குறிப்பிட்ட வயதில் கால் புண் ஏற்பட்டு பணத்தை எல்லாம் இழந்து கடைசியில் சிகிச்சை பலனின்றி துடிதுடித்து தான் சாக வேண்டும் என்ற விதியை மாற்றவும், தன்னை அறியாமல் ஏதாவது மாந்திரீகம், ஏவல், பில்லி, சூனியம் போன்ற கெட்ட சக்திகள் தாக்குதலால் கால் புண் ஏற்பட்டிருந்தாலும் மந்திரவாதிகளை தேடி ஓடாமல் அதிலிருந்து மீண்டு கால் புண்ணை ஆற்றி வெட்டாமல் காப்பாற்ற மரணகண்டி சாஸ்திரம் மற்றும்
சித்தர்களின் பரிகார நூல்கள் மறைமுகமாக சொல்லியுள்ள ரகசியங்களை கண்டறிந்து நோயாளியின் கர்ம வினையை எளிமையாகவும் செலவில்லாமலும் நீக்கும் வழிமுறையில் இரையாற்றல் உள்ள ஜீவராசிகளான நாட்டுப்பசு, கழுதை, குதிரை, கருங்கோழி, புறா போன்ற ஜீவராசிகளுக்கு உணவளித்து தரிசித்து வேண்டுதல் வைத்து சிகிச்சை துவங்கும் முறை இந்த குருகுலத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. சித்த பெருமக்கள், மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அந்த நோயிலிருந்து எப்படி விடுபடலாம், அந்த நோய் ஏன் வருது, நோய்க்கான கர்ம வினை என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதில் ஆசிய பெருமான் சொல்லியிருக்காரு, கண்ம நிவர்த்தி அப்படிங்கிற படலத்தில், வாரப்பா குடம்நூறு நந்திவளம் வந்து மைந்தனே சிவபூசை விஷ்ணு பூசை நேரப்பா கோதானம் ஓமசாந்தி நிதம் 10 தரம் செய்யில் தீரும் கண்மம் பாரப்பா கண்ம நிவர்த்தி செய்யாவிட்டால் பழியாது வைத்தியந்தான் கண்மத்தாலே பேரப்பா மருந்தினால் பிணியே தீர்ந்தால் பெருத்த கண்மம் வைத்தியனை பிடிக்குமென்றோ. அதாவது நோயாளி நோய் ஏற்படுவதற்கு காரணமான அந்த கர்ம வினைகள் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாவிட்டாலும் அதற்கான பரிகாரத்தை செய்து அதன் பிறகு மருத்துவம் செய்ய வேண்டும். அப்படி மீறி வைத்தியம் செய்யும் வைத்தியரை நோயாளியின் கர்மவினை பிடிக்கும். அந்த வைத்தியர் அந்த நோயாளிக்கு எந்த வகையில் வைத்தியம் பார்க்கிறாரோ, எந்த நோய்க்காக வைத்தியம் பார்க்கிறாரோ அதே நோயை அவரும் அவருடைய குடும்பத்தாரும் அடைய நேரிடும் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பிடக்கூடிய அந்த கோதானம், கோ என்று சொல்லப்படக்கூடிய பசு சம்பந்தப்பட்ட பரிகாரத்தை எந்த செலவில்லாமலும் நாம் எளிமையான வழிமுறையில் குருகுலத்தில் செய்து வருகிறோம். பெரும்பாலும் கால்புண் நோயாளிகள் தன் கர்ம வினை பயனால் குணப்படுத்த இயலாத பணம் பறிக்கும் மருத்துவமனையில் சிக்கி பணத்தையும் நிம்மதியையும் இழந்து கால் பகுதியை வெட்டி வீசி அந்த புண்ணை ஆற்ற முடியாமல் உயிர் போகும் கடைசி கட்டத்திலேயே குருகுலத்தை தேடி வருவதாகவும், இந்த நோயாளிகளுக்கு ஏற்படும் இரத்த நாள அடைப்பையும் இரத்த குறைவையும் பண்டைய கால வைத்திய முறைகள் மூலம் தீர்வு கண்டு புண்ணாற்றும் காலகட்டங்களில் நோயாளிகளின் கணையத்தை சீர் செய்து சர்க்கரை நோயையும் தீர்வுக்கு கொண்டு வருவதாக இந்த ஆதிசித்தர் குருகுலத்தில் சிகிச்சை பெற்று குணம்பெற்ற நோயாளிகள் பலர் தெரிவித்தனர். இந்த பண்டைய கால வைத்திய முறையில் புண்ணாற்றும் கலையை இலவசமாக வாட்ஸ்அப் மூலம் தமிழகம் முழுவதும் மற்றும் மலேசியா போன்ற பல நாடுகளில் உள்ள வைத்தியர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் பாடங்களாக கற்றுக் கொடுத்து ஏழை மக்களை கால் வெட்டாமல் காக்கும் சேவையை செய்ய உருவாக்கி வருவதாக இந்த ஆதிசித்தர் குருகுலம் கவுன்சில் நிர்வாகிகள் தெரிவித்தனர். நன்றி, வணக்கம்.